வணக்கம். ஆன்மா மலரட்டும், ஒளிரட்டும். கடினமான பாறை இழுக்கல்களில்தான் தங்கமும் இருக்கிறது, வைரமும் கொட்டி கிடக்கிறது. அனைத்துமே ரொம்ப ஈஸியாக கிடைப்பதில்லை. அது கடினமான பாதை தான். கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு கடின போக்கான நிலை ஈஸியாக கிடைக்காது. ஆனால் கடினமான பாறை இடுக்குகளிலும் பாறை தாக்குகளில்தான் அந்த வைடூரியம், தங்கம், வைரம், முத்துக்கள், பவளங்கள் அனைத்துமே கிடைக்கிறது. அது கஷ்டப்பாடுபட்டுதான் மாந்தர்கள் எடுக்கிறார்கள். அதே போலதான் கடினமான பாதைகளை தான் பக்குவப்படும் போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் பாதைகள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பக்குவம் வரும். ஆனால் போக போக அதுவே ஒரு புனித பாதையாக இருக்கும். ஆனால் பக்குவப்படும் போதுதான் அந்த பக்குவப்பாடு தான் ஞானத்தை உண்டாக்கிறது, இறையாற்றலை சேர்க்கிறது, ஒரு ஞானமான ஆக்கிறது. அந்த கடினமான பாறை இடுக்களில் இருக்கும் தங்கத்தைப் போல ஒரு கடினமில்லாட்டாலும் வாழ்வில் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு இனிமையான நடத்தைகள் தான் இனித பக்குவம் கிடைக்கிறது, ஞானம் கிடைக்கிறது. இரண்டும் அடுக்கள் தான். இதில் அவருக்குத்தான் ஞானம் கிடைக்கும், இவருக்குத்தான் ஞானம் கிடைக்கும், அந்த வர்க்கம் மூலம் இந்த வர்க்கம் மூலம் என்பது இல்லை. இது பக்குவத்தால் ஏற்படும் பக்குவ நிலையின் உச்சமே ஞானம். ஞானியார் மேலே மேலே சில சமயம் இறையை கூட, தெய்வத்தை கூட ஜாதி வைத்து நாம் வேற்றுமைப்படுத்திக்கிறோம். இவர் இன்னவர், அவர் இன்னவர் அப்படிங்கிறது குலத்தோடு ஒண்டி தெய்வத்தை கூட விடவில்லை. அவ்வளவு நிலையாக போயிட்டு இருக்கு இந்த வர்க்கத்தினுடைய நிலை. ஆனால் இறைக்கு வர்க்கம் இல்லை, உனக்குத்தான் வர்க்கம். நீ வர்க்கமாக எடுத்துக்கொள்கிறாய். தொழில் ஏதோ அதை வைத்து என்னுடைய ஆளுண்டு யாரையும் ஒப்பிட முடியாது.